ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சிம்பா. எங்க அண்ணன் என்கிட்ட ஏதோ காமிச்சுக்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னன்னு பார்க்க போறதுக்குள்ள என்னை தூக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சரியான கோவம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனை போட்டு கடி கடின்னு கடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்னை சும்மா விடல. என்னை அப்படியே தூக்கி வச்சு எனக்கு ஏதோ மருந்து கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன மருந்து என்னன்னு வேற எனக்கு தெரியல. இவனுங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில பார்த்தா அது ஏதோ டிவார்மிங் ஆமா. எனக்கு வயிறு பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்கான மருந்து ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாம நான் ரொம்ப டென்ஷனா அவனை கடிக்க பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவன் என்னை விடல. கடைசியில அந்த மருந்தை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ண அவனும். கடைசியில என் வாயில வச்சு அதை கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். கிட்டேருந்து நான் எப்படி தப்பிப்பேன் நீங்களே சொல்லுங்க. டேஸ்ட் ஏதோ லைட்டா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி இதோட நிறுத்திப்பானுங்கன்னு நானும் நம்பினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவனுங்க விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் எகைன் குடுக்கறதுக்காக பார்த்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பவும் நான் விடாம அவனை போட்டு டார்ச்சர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அவங்க எப்படியோ எனக்கு செகண்ட் டைமும் குடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப பாவம் இல்ல. எப்படியோ இவனுங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஆனா என்னை விட மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ ஒரு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. கசப்பாவும் இல்ல, இனிப்பாவும் இல்ல. ஏதோ ஒரு டேஸ்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பட் எனக்கு இந்த டேஸ்ட் லைட்டா புடிச்சிருக்கு. இதோட விட்டானுங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதோ தட்டி குடுக்குற, பேம்பர் பண்றேன்னு வச்சு என்ன டான்ஸ் ஆடுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.